அந்த கடல் செல்லாயி கட்டுரை சொல்லாரு பாப்பா சந்த கடல் செல்லாயி வசருக்கு எங்க செல்லாது எந்த பக்கம் போனாலும் தொந்தரவு இவனுக்கு தாண்டி மூஞ்சி வச்சு படுத்துக்கிறா இவனுக்கு. ஐயோ இந்த உலகத்துல மகர் எடுத்து நீ தான் எது ஆட்டோட வர இங்க பாரு மூஞ்சி இருந்தா இல்ல உதட்ட காட்டு முறை வாயத்து இருக்கிற மாதிரி போன வருஷமே சாவு வேண்டுவேன் 4 எடுப்பா பண்ண தெரியல எடுத்து பார்த்தா தம்பியா அப்படியே அங்கே வச்சிரு அதுதான் இன்னும் விட்டு கிடத்தான் அது ஓட்டி கிடத்தான் சார் நல்ல உள்ளம் ஏன்னு சொன்னா ஆமா பிரபல நாடக ஆசிரியர் செந்தில் ஆமா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே பேர் பெற்ற ஒரு பேர் உள்ள மனுஷன் ஒன்றும் கிடையாது அப்பேற்பட்ட மனுஷனோடு இணைந்து நடித்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா செந்தில் முத்தமிழ் நாடக சபான்னு வச்சு நடத்தினாரு. அவரு செத்த உடனே இதை விடக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியா அதே பின்பற்றி அதே முத்தமிழ் நாடக சபான்னு சொல்லி சின்ன சேலத்தை சேர்ந்த அருமை சகோதரர் காந்தி கட்டி பிடிக்காத காந்தின்னு சொன்னா இன்னைக்கு பாரு நான் ஒரே ஒரு வார்த்தை பாட்டு வாங்கிட்டேன் ஆளுக்கு போன் பண்ணு சொன்னேன் பயப்படாதண்ணா அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில பஸ் ஏறக்குள்ள சரியான மழை ஆனா ஊருக்காரங்களுக்கு தெரியாது கத்துறாங்க அங்க இருந்து எப்படியோ வந்துட்டோம் இருந்தாலும் இது எனக்கு தாய் கிராமம் எது தாய் கிராமம் ஆமா பாரு சாப்பாடு குறை டீ குறை காலையில சம்பளம் கொடுக்கும்போது எந்த குறையும் இங்க எப்பவுமே இருக்காது அருமையான கிராமம் ஏந்தல் மாதிரி ஒரு ஊர் நான் எங்கேயுமே பார்த்து கிடையாது அது இல்லம்மா அது தேர் போடும்போது தான் வாங்கி தரேன் இது தெருவு பிரகாரம் நல்லதங்க தெய்வம் கும்பிடுறவங்க தான் கும்பிடுறாங்களே தவிர அதெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு அடுத்தது தேர் போடும்போது உனக்கு கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன்ட்டாங்க இல்ல கட்டியக்காரனுக்கு ஏன்னு சொன்னா ஒருவனை ஏமாற்றுவது ஒருவனை பொய் சொல்லுவது கிடையாது அபகரிப்பது அது இல்ல ஆனா ஒண்ணுகிட்ட சொல்றது அந்த போய் சொல்றான் பாரு அந்த சொல்றது காட்டி கொடுக்கறதும் கூட்டி கொடுக்கறது ஒண்ணுதான் கூட்டி கொடுக்கறது ஒண்ணுதான் அந்த மாதிரி பழக்கம் இந்த காந்தி கிட்ட கிடையாது சின்ன பிள்ளையா இருந்தாலும் வாங்கன்னு சொல்லி அரவணைப்பு சம்பளம் என்ன ஏதுன்னு கேட்க போறது கிடையாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பாரு நான் 10 ரூபா அட்வான்ஸ் வாங்கினேன் அட்வான்ஸ் 1 ரூபா வாங்கினாலும் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் நான் கொடுத்தது கிடையாது அங்க இருந்து ஆளுல செலவு போட்டு ஐசி ஊருக்கு வர்றாருன்னா அதான் ஒரு பெருமை அப்பேற்பட்ட காந்தி இன்னும் 100 ஆண்டு காலம் என்னைக்கு உனக்கு வலது கையா இருப்பேன் ஆள்
இப்ப சக்தி அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி தாயே ஆதிபரா சக்தி இளைத்தவர்க்கு அருள் கொடுக்கும் ஈசானோடு நடிக்கும் என் தாய எல்லோருக்கும் தாயம்மா சூழம் ஆயாடி பெருனக்கு வந்து கூற கீரனுக்கு ஆயிரத்து தண்ட புகழ் பேசுதே உங்கள் ஆலயத்தின் கண்கள் ஆயாடி பெருனக்கு வந்து கூற கீரனுக்கு ஆயிரத்து தண்ட புகழ் பேசுதே உங்கள் ஆலயத்தில் படுவோர்கள் எல்லாம் உத்தாரி இல்லை என்று உசாமலீசனோடு ஆடினார் இந்த உத்தாரிகள் பிழைக்க வழி உத்தாரி இல்லை என்று உசாமலீசனோடு ஆடினார் அடிமான வாடுகிறோம் வாடுகின்றே ஆட வந்தோம் தேவந்தூர் ராமசாமி பாட்டையா தேவி பராசக்தி உலகம் பூரா எவ்வளவோ திருநங்கை இருக்கிறாங்க. 9 பொட்டை அப்படின்னு அவங்க மனசு துயரப்படும். அதுக்குதான் கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணிட்டாரு, இந்த பேர் யாரும் இந்த மாதிரி சொல்லக்கூடாதுதான். திரு என்றால் ஆண், நங்கை என்றால் பெண்ணு, திருநங்கைன்னு சொல்லாங்க. அது தப்புமா, சொல்லாதம்மா, அது சொல்லக்கூடாது. ஏன்னா எத்தனையோ திருநங்கை நம்ம யூடியூப்ல இந்த வீடியோ போடுறோம், பாக்குறாங்க. ஃபோன் பண்ணி சேலத்துல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்னப்பா இந்த மாதிரி 9 பொட்டை போறீங்க, ஒரு கண்டக்டர் பஸ்ஸில் போகும்போது வம்பு எடுத்துருக்குறோம், அவங்கள அப்போ போய் கேஸ் கொடுத்து போலீஸை கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்களும் நம்மளை போய் ஒரு மனுஷன் அசிங்கப்படுத்தக்கூடாது, சாக சொன்னாலும் நோக சொல்லக்கூடாது. அதேதான் திருநங்கை, அழகா பேசு திருநங்கை. ஆமா அப்படி சொல்லு, 9 என்ன மனுஷன் அங்க சொல்லு. வாங்கய்யா சிறந்தாந்த வணக்கம். வாங்கம்மா வணக்கம். நெஞ்சிக்குள்ளே என்ன சொன்னால் சொன்னால் தெரியுமா, உன்னை எவ்வளவு அழகா நெஞ்சில் வச்சிருந்தேன், எவ்வளவு அழகா. நான் ஒன்று 12,000 கூட கொடுத்துருக்கலாமா, நீ வாங்கி போட்டிக்காரனும். சரி வாங்கம்மா வணக்கம். சிறந்தாந்த வணக்கம். மற்றவர்களுக்கு எதுவும் பேசக்கூடாது.
எனக்கு கிட்ட பார்த்த பிடிக்காது. நான் வந்து +2 பாஸ் காலேஜ் போயிட்டு வந்திருக்கேன். ஆமா நீ காலேஜ் போறதா டோல் விட்டு சாப்பிட்டா அடுத்த மாசம் ஆவணி மாசம் 13ஆம் தேதி எனக்கு கல்யாணம். எனக்கு இப்பதான் 23 வயசு நடக்குது. 8 கால் நடந்து வரும் 4 கால் 23 வயசு 2 கால் நீட்டி வரும் அந்த கல்யாணமா குமார் அண்ணன் ஒரு பவுனு, விஜி 1 பவுனு, ராஜேந்திர 1 பவுனு. பக்கமானவன பவுனி என்ன பவுனுங்கிறது பொருள் வாங்கலாம், அன்பு விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு. கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் வந்துடணும். 13ஆம் தேதி எனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம் வீணான வார்த்தைகள்லாம் போகட்டும். இது என்ன ஒரு கிராமம்? இது வந்து ஏந்தல் ஏந்தல் டி ஏந்தல். ஏந்தல். ஆமா ஏந்தல் புண்ணிய சேத்திரத்திலே ஏந்தல்னா எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? கருப்ப சோலை. இந்த ஊர்ல என்ன நடக்குது அத்தனை அடிப்போம். நலதங்க ஆட சொன்னாங்க ஆடின, மதுரை கூத்து ஆட சொன்னாங்க ஆடின. ஆனா எந்த டைமும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்காது கிடையாது. ஒரு 2-3 வருஷமா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயி போச்சு. ஒன்றும் இல்லை, மனசு கஷ்டம்னா வேற ஒன்றும் இல்லை. என்கிட்ட போன் வேற பத்தி ஒரு வருத்தத்துல வரல. ஆனா இந்த தடவை வந்து கேட்டாங்க, ஓப்பனா சொன்னேன், இந்த பக்கத்து செட்ல யாருக்கும் ஆள் இல்ல. கள்ளக்குறிச்சி வந்து இப்ப நான் 5 வருஷமே கள்ளக்குறிச்சி தான் கிடக்குறேன். அதனால அந்த செட்டு தான் சம்மந்தமெல்லாம் கொடுங்கன்னு சொன்னேன். ஏதோ நம்ம வந்து மேல இருந்து குதிக்கிறதுன்னு சொல்ல கிடையாது. சிட்டி அறிவு நமக்கு என்ன தெரிஞ்சு அதான் நம்மளுக்கு தெரியுது. நம்மளை விட இப்ப எல்லாம் செல்லுலயே யூடியூப்ல பாக்குறாங்க. யார் யாரு எந்த செட்டு எங்க ஆடுது எல்லாம் பாக்குறாங்க. அறிவுள்ள காலமா போயிடுச்சு. சரிதான், நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிறப்பா நடத்தி அந்த நடந்தவங்க கும்பிட்ட சாமி ஒத்துக்காரவங்க அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு போகணும். உண்மைதான். அப்படி இருக்க முடியாது. ஏந்தல் என்று புண்ணிய சேத்திரம் காவேரி நீர்ப்பாயும் கருப்ப சோலை கல்வியெல்லாம் ஒரு தென்னு சாலை சந்தனமும் பூமனுக்கும் பாக்கும் தேக்கம் சமதில பயிர்கள் எல்லாம் தலைய தூக்கம் மாடு கட்டி போரடித்தா மாலா என்று யானை கட்டி போரடித்தா அப்படின்னா எதற்காக தெருக்கூத்து? நல்லத்தாங்காவுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி பொங்கல் பூஜை நடத்தி நல்லத்தாங்காவை கும்பிட்டு வஜிராவை அனைத்து சேர்ந்தவர்களுக்கும் நல்ல அனைத்து அண்ணன் தம்பி அக்கா தங்க தாய்குளம் மாமா வச்ச மாறுகளை அனைத்து பாதார வந்த கமலத்துக்கும் வணக்கத்தை செலுத்தி அவர்களுக்கு ஓரிரவு நம்மளுக்கு தாமலை இருக்காங்க. ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பெருமான நாயகி கட்சி 1 சமயம் 16. அந்த அம்மா எல்லா உருவம் ஒண்ணுதான். ஒருத்தங்க தான், உருவம் வேற வேற. அவருடைய பாதாரந்த கமலத்துக்கும் பெரியோர் முரண் சிறியோர் வரை அவருடைய பாதாரந்த கமலத்துக்கும் கடலூர் மாவட்டம் திட்டக்கோடி வட்டம் மங்களூர் ஒன்றியம் கோடியூர் கிராமத்தை சேர்ந்த அருமை அண்ணா குமார் அவருடைய பாதாரந்த கமலத்துக்கும் உனக்கும் நாடக ஆசான் அனைவருக்கும் திருவன் சிந்தாந்த வணக்கம். நான் யார்? என்னுடைய விளக்கம் தர்பார் செவிநாடு வந்தேன். என்னுடைய விளக்கம் என்ன தெரியுமாப்பா? தெரியுமே. என்ன தெரியும் உனக்கு? எப்படி தெரியுமா? கள்ளக்குறிச்சி வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் குளங்காத்தை சேர்ந்த உன்னுடைய பெயர் தான் பிரேம்குமார். அது கேட்கலப்பா, போலி வேடம் சொன்னால் தெரியும். பாதாள அரக்கன் செல்வியாகிய என் பேரோ போகவதி. ஏதோ காரணம் தெரியல, அக்கா வரும்படி உத்தரவு. அக்கா இருந்தா எங்க தங்கையான போகவதி வந்து
தங்கை உன் தங்கை என் காதல். காதலியா தங்க இருக்கிற என் தங்கை பாகவதி வந்திருக்கிறாளா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குதுமா. சரி அரமணி உத்தரவு. அக்காவை பார்க்கணும், தங்கச்சி பார்க்கணும். ஆடு போட்டியா அண்ணா ஓகோ தங்கா என்னைக்கு சீரு சேஷமா இருக்காங்க. அப்படியே இருக்குக்கா. அக்கா 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 இல்லறம் தண்ணில சொல்லுமா. என்ன அழைத்த சங்கதி என்ன? நம்ம அக்கா கூப்பிட்டுருக்காங்க, அக்காவை பார்க்கணும். அக்காவான சுபத்திர இருந்தா வர சொல்லு. அக்கா தங்கை வந்துக்கிறாக்கா. சந்தனக்கா தலைமொழியே உங்களுக்கு சாம்பிராணி அந்த மஞ்சளால அளமென்று உங்களுக்கு மறுபடி ரூபாயேந்து வகையுடன் மத்தியார் பட்டுடுத்து அந்த வகையுடன் வருகின்றேன். யூடியூப் பலவிதமான மலர்களை உங்கள் பாதாளத்தில் குவித்து உங்க சின்ன தம்பியான கோகவதி அநேக கூடி வணக்கம்.
பட்டு விடுவேன் என்று நிற்க அடிமாலையுடன் பட்டு சேலையுடன் பட்டு என்ன நிக்க நீடு காலம் வந்து பயந்து நீ சரி அக்கா அக்கா, அங்க எந்த விதக்காரனோ அக்காவையும் என்னையும் கூப்பிட்டு சண்டை. ஏடி பாப்பா ஒரு நிருபம் வந்துக்கா என்ன வருது உபாயத்துல மூட்டக பாஞ்சாலி என்ன நிருபம் செய்ய வேண்டும். ஆங்கள் இறக்க வேண்டும் கடவுளுக்கு அந்த உயிர் காப்பத்த வருது நிருபம் பார்க்க வேண்டும்